Am I audible? விசிபிளா தான் இருக்கு. Okay. ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே வர்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து எல்லாரும் பார்த்தீங்களா? அதை பற்றி பேசிக்கான ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆர்கனலை பற்றி, செல்லுலார் ஆர்கனலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது தான். பேசிக்காக வந்து இதை பற்றி எல்லாத்துக்கும் ஐடியா இருக்கும். அதுல இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீப்பராக எடுத்துட்டு போகிறேன். அதுக்கு மேலே இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறையா இது இருக்குது. ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம செமினார்ஸ் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணதில் சென்ட்ரல் டாக்மால தான் மோஸ்ட்லி இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அதில் நம்ம வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் ஐ திங்க் அது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸில். இப்போ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸில் ரிமைனிங் இருக்கிறது தான் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு தேவையான ஒரு ஆர்கனல், செல்லுலார் ஆர்கனல் பற்றி தான் நம்ம வந்து இப்போ படிக்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ரைபோசோம் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பேசிக்ஸாக உங்களுக்கு தெரிஞ்ச ரைபோசோம் பற்றி உங்களோட ஐடியாஸ் அண்ட் வாட் இஸ் ரைபோசோம்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா அப்படியே ஆன்சர் சொல்லுங்க. வாய்ஸ் கேக்குதா? அதோட ஃபங்க்ஷன் ஓகே, அது எதால மேடப் ஆஃப் ஆயிருக்கும், எங்க லொக்கேட் ஆயிருக்கும், இதெல்லாம் வந்து அதை பத்தியான ஐடியாஸ் தான். அதை ஓவராலா சொல்லுங்க. ரைபோசோமல் ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீனால மேடப் ஆயிருக்கும். ஓகே,
ஃப்ரீ ஃபார்ம்லயும் இருக்கும், பவுண்டட் ஃபார்ம்லயும் இருக்கும் ஒரு செல்லுல. ஓகே. வேற ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ்? Now, ribosome is made up of rRNA of 60% and the protein of 40%. ஓகே. அடுத்து இதோட இது எப்படின்னா இது 2 அன்ஈக்குவல் சப்யூனிட்ஸால மேடப் ஆயிருக்கும்ண்ணா. ஸ்மால் அண்ட் லார்ஜ் சப்யூனிட் அந்த மாதிரி. ஓகே. அடுத்து இந்த ரைபோசோம்ல வந்து 3 ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து டிஆர்என்ஏவோட பைண்டிங் சைட் இருக்கும், ஏபி அண்ட் இ. அதாவது அமினோ ஆசில் சைட்டு, பெப்டைல் சைட்டு அண்ட் எக்ஸிட் சைட்டு. அதை பேஸ் பண்ணி இதை 3 பிரிச்சிருக்கோம். அவ்வளோதானா எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட். ஓகே. இப்ப லாஸ்டா சொன்ன அந்த பாயிண்ட்ல தான் மோஸ்ட்லி இந்த செஷன் வந்து டிராவல் ஆகும். ஸோ எதுக்காக வந்து ரைபோசோம் வந்து புரோட்டீன் ஃபேக்டரிஸ்ன்னு சொல்றாங்க? அந்த 2 கொஸ்டினுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் நெக்ஸ்ட் இருக்க கொஸ்டினும். இப்ப இதை பத்தி ரைபோசோம் பத்தி பார்க்கணும்னா செல்ஸ்குள்ள வந்து யூகேரியட்ல ஹையர் நம்பர் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்கும் கம்பேரிட்டிவ் ப்ரோகேரியாட்ஸோட. பிகாஸ் அவ்வளோ ஆல்ரெடி இருக்க எம்ஆர்என்ஏ வந்து நம்ம ப்ரோட்டீனா கன்வெர்ட் பண்ணணும். ப்ரோட்டீன் வந்து அது அடுத்த ஸ்டேஜாக மாறிச்சுன்னா அது என்சைம் ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு செல்லு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஸோ மச் ஆஃப் என்சைம் வந்து தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் முடிகிறப்பையும் இந்த ரைபோசோம்ஸ் தான் வந்து ஆக்ட் ஆகி ப்ரோட்டீன் கன்வெர்ட், எம்ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீனாக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த எம்ஆர்என்றது மெச்சூர்டு ஆர்என்ஏ. அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல கொஸ்டின் பண்ண மாதிரி இன்ட்ரான்ஸ்ல ரிமூவ் ஆகி எக்ஸன் கோடிங் ரீஜன்ஸ் மட்டும் அட்டாச் ஆகிருக்கு அந்த மெச்சூர் ஆர்என்ஏவை தான் வந்து எம்ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணுறது பாலிபெப்டைட் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், இதை அப்படி மாத்துறது தான் வந்து இந்த ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஃபோல்டிங் நடக்கும், அந்த இது நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரைபோசோம் வந்து மேஜர் ஆர்கனல் டு பெர்ஃபார்ம் தட். வேற எந்த ஆர்கனலுமே வந்து இதை பண்ண முடியாதான்னு கேட்டா நோ சான்ஸ். இது வேற எதாலுமே பண்ண முடியாது. பிகாஸ் இது ஹேவ் லைக் சொன்ன மாதிரி அந்த அமினோ பாலிபெப்டைட் சைட், அந்த 3 சைட் சொன்ன மாதிரி. தென் கன்சர்வ் டொமைன்ஸ் வந்து இதுல இருக்கும். ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் செப்பரேட் பண்றதுக்கான கன்சர்வ் டொமைன்ஸ் இதுல இருக்கும். தென் ரெக்கக்னைஸ் பண்றது, அதாவது வர்ற எம்ஆர்என்ஏவை ரெக்கக்னைஸ் பண்ணி இதுக்கான டிஆர்என்ஏவை கொடுக்குறதும் வந்து இந்த ரைபோசோம்ஸ், இந்த சப்யூனிட்ஸ்ல இருக்க ஒவ்வொருட சப்யூனிட்டோட ஒர்க்கு தான் வந்து இதை கேரி அவுட் பண்ணும். வேற எந்த ஆர்கனாலையும் இதை வந்து பண்ண முடியாது. ஸோ இதனாலதான் ரைபோசோம் வந்து மேஜர் புரோட்டீன் சிந்தசிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. தென் இதோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா இன் 1953 ஜார்ஜ் எமில் பேலடே வந்து ரைபோசோம்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு யூசிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸ்டார்டிங்ல வந்து இதை பேலடே பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ரைபோசோம்ஸ்ன்னு சொல்றோம். இதை வந்து மாலிகுலர் வெயிட்டை வச்சு நம்ம வந்து இதை டிட்டர்மைன் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. அதுக்கு பதிலாக வந்து செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது எஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து அதர்வைஸ் சொல்லணும்னா ஸ்வெட்பர்க் யூனிட்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த கிராவிட்டி அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜ்ல வந்து இதை சாம்பிளை வந்து ஆட் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் த செடிமெண்டேஷன் ரேட் வந்து இந்த ரைபோசோம் அதோட சப்யூனிட் வந்து செப்பரேட் ஆகும். ஸோ அதை வச்சுதான் இதை வந்து அந்த 70 years அண்ட் 8 yearsன்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ 1s இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -13. இதோட வேல்யூ வந்து செட்பர்க் யூனிட்டோட ஒரு 1s இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -13 seconds. ஸோ இந்த ரேட்ல வந்து ஒவ்வொரு லைக் எந்த அமௌண்ட் ஆஃப் வருதோ அந்த செகண்ட்ஸ்ல வந்து அது செடிமெண்டேஷன் ஆயிருக்கும். அதை வச்சு இந்த இதுக்கு அந்த எஸ்ஸோட வேல்யூ வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். இதுதான் வந்து அந்த செடிமெண்டேஷன் ஸ்டடீஸ், அதை வச்சு இந்த கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. தென்
2009ல வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் அண்ட் தாமஸ் ஏ ஸ்டைட்ஸ் அண்ட் அடா யோனத் அவங்க வந்து இத அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைபோசோம் டிட்டர்மைன் பண்றதுக்காக அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. தென் இதோட கெமிக்கல் காம்போசிஷன் ஹவு இட் மேடுன்னு பார்த்தோம்னா ரைபோசோமல் ஆர்என்ஏ அண்ட் ரைபோசோமல் ப்ரோட்டீன்ஸ். இப்ப இந்த இதுல ஒரு ஸ்லைடு அந்த செஷன்ல ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது வந்துச்சுன்னா பெட்டர், அப்படி இல்லைன்னா அந்த ஸ்லைடு வரும்போது நானே சொல்றேன். ஸோ அது என்னவா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. ரைபோசோமல் RNA forms a structural framework and catalyze the peptide bond formation, interact with mRNA and tRNA. இதுல இருக்க RNA வந்து நார்மலா இருக்க மெச்சூர் RNA மாதிரி ஒரு RNA. தென் எக்ஸ்ட்ரா இருக்க ரைபோசோமல் ப்ரோட்டீன்ஸ்ன்றது இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற ரைபோசோமல் ப்ரோட்டீன்ஸ், அதாவது வேற என்சைம் மாதிரி ஆக்ட் ஆகாம இதை வந்து ஒரு ஆர்கனலா டெவலப் பண்றதுக்காக யூஸ் ஆகிற ப்ரோட்டீன்ஸா வந்து இந்த ரைபோசோமல் ப்ரோட்டீன்ஸ். இட் ஸ்டெபிலைஸ் த ரைபோசோம் ஸ்ட்ரக்சர், அசிஸ்ட் ரைபோசோம் அசம்பிளி அண்ட் இம்ப்ரூவ் த டிரான்ஸ்லேஷனல் அக்யூரசி. இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து இந்த ரைபோசோமல் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் ஆகும். தென் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இது வந்து ரைபோசோம் வந்து யூனிவர்சலா வந்து எல்லா ஆர்கானிசத்துலயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ப்ரோகேரியட் அண்ட் யூகேரியட் ஆர்கானிசத்துல. ப்ரோகேரியட்ல 70S ரைபோசோம் இருக்கும், யூகேரியட்ல வந்து 80S ரைபோசோம் இருக்கும். 70S வந்து டிஃபரன்ஷியேட் டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஸ்மால் சப்யூனிட் வந்து 30S தட் கண்டைன்ஸ் 16S rRNA அண்ட் அபவுட் 21 ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் லார்ஜ் சப்யூனிட்ல வந்து 23S அண்ட் 5S rRNA ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் 34 ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் யூகேரியோட்டிக் ரிபோசோம்ல பார்த்தோம்னா small subunit 40S that contains the 18S rRNA and about 33 proteins வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லார்ஜ் சப்யூனிட் வந்து 60S subunit that contains the 20S and 5.8S and 5S rRNA and about 49 proteins வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா அந்த rRNA-வோட நியூக்ளியோடைட்ஸ் லென்த்து அண்ட் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருக்கும். இப்போ இந்த RNA-வோட ஸ்ட்ரக்சரை ரிசம்பிள் பண்ணி தான் அந்த மேலே இருக்க அந்த பிக்சர்ல இருக்க படம் வந்து அசம்பிள் ஆயிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். லைக் அதோட ஃப்ரேம் ஒர்க்ல தான் இந்த ஷேப் கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக அந்த பிக்சர் ஆட் பண்ணேன். தென் ரைபோசோமில் இருக்க ஃபங்க்ஷனல் சைட் லார்ஜ் சப்யூனிட்ல தான் வந்து மேஜரா இருக்க அந்த ப்ரொடக்ஷனுக்கான இதெல்லாம் இருக்கும். அதில் பார்த்தோம்னா A சைட், P சைட் அண்ட் E சைட்டுன்னு 3 இது இருக்கும். A சைட் வந்து அமினோ ஆசிட் சைட். இதில் என்ன நடக்கும்னா அமினோ ஆசிட் tRNA பைண்ட்ஸ். அமினோ ஆசிட் tRNA tRNA which contains amino acid that which is anticode for our mRNA. mRNA-க்கு பேரா இருக்கிற tRNA அது வந்து அதோட லைக் அந்த tRNA எதுக்கு கோட் பண்ணும், ஒரு லைக் இந்த mRNA கோட் பண்ற ஒரு அமினோ ஆசிட் அதை வந்து இந்த tRNA வந்து ஹோல்டு பண்ணிட்டு வரும். அதான் வந்து அமினோ ஆசிட் tRNA-ன்னு சொல்லுவோம். அந்த tRNA வந்து பைண்ட் ஆகுறது A சைட்ல. தென் P சைட்ல வந்து என்ன நடக்கும்னா அங்கதான் வந்து இந்த பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ரெண்டு அமினோ ஆசிட் இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகி தான் அது வந்து ஒரு லீனியர் செயினா ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த P சைட்ல தான் நடக்கும். தென் E சைட் எம்டி tRNA அதாவது அமினோ ஆசிடை வந்து இங்க P சைட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். தென் அந்த அமினோ ஆசிடே இல்லாத அந்த எம்டி tRNA வந்து இந்த E சைட் வழியா லீவ் ஆகி போயிடும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் சைட்ஸ் ஆஃப் ரிபோசோம். தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது 16S rRNA வந்து ரெக்கக்னைஸ் த சைன்ட் அல்கார்னோ சீக்வன்ஸ். 16S rRNA வந்து எதுல இருக்கும், ஆல்ரெடி இப்போ ஒரு ஸ்லைட்ல காமிச்சேன், அது எதுல இருக்கும்னு சொல்லுங்க.
கேக்குதா? 16s RRNA எந்த ஆர்கானிசம் எதுல பிரசன்ட் ஆயிருக்கும்? எந்த சப்யூனிட் அதெல்லாம்? கேட்கல, திரும்ப சொல்லுங்க. 30s சப்யூனிட். லைக் ஆர்கானிசம் எந்த ஆர்கானிசத்துல பிரசன்ட் ஆயிருக்கு? நான் ஈக்குவலை லைக் ப்ரோகேரியட் ஆர்கானிசம் எல்லாத்துலயுமே வந்து ஸ்மாலர் சப்யூனிட் வந்து இந்த 16s RRNA பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதோட ரோல் என்னன்னா, எம்ஆர்என்ஏல இருக்க சைன்ட் அல்கார்னோ சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். என்ஷூர் த கரெக்ட் கோடான் அண்ட் ஆன்டி கோடான் பேரிங் வந்து என்ஷூர் பண்ணும். கோடான் ஆன்டி கோடான்னா என்னன்னா, இப்போ கோடான்றது ட்ரிப்ளட் பேஸ் பேர்னு சொல்லுவோம்ல, ஏயுஜி அது மாதிரி 3 நியூக்ளியோடைட். அதுவும் டிஆர்என்ஏல வந்து 3 கோடான் இதுக்கு வந்து அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி அந்த இதை வந்து ஆன்டி கோடான்னு சொல்லுவோம். இது ரெண்டும் கரெக்டா பைண்ட் ஆகுதான்றத இது 16s RRNA வந்து கண்ட்ரோல் பண்ணும். தென் 23s RRNA ஃபார்ம்ஸ் அ பெப்டைடல் டிரான்ஸ்ஃபரேஸ் சென்டர், கேட்டலைஸ் த பெப்டைல் பாண்ட் ஃபார்மேஷன். இதுவும் வந்து ப்ரோகேரியாட்ல லார்ஜ் சப்யூனிட் அதுல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது என்ன செய்யும்னா, ப்ரோகேரியாட்ல இருக்க அந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் சென்டரை வந்து இது ஃபங்க்ஷன் பண்ணும். கேட்டலைஸ் த பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் பிட்வீன் த அமினோ ஆசிட்ஸ். இப்போ வந்து ரைபோசோம் ரைபோசைம்ன்றத இது வந்து ப்ரூவ் பண்ணும். எதுக்காகனா, ஒரு எம்ஆர்என்ஏ வந்து ஒரு புரோட்டீனா இல்லை ஒரு கேட்டலிட்டிக் ஆக்டிவிஸ்டா வந்து ஒர்க் பண்றதுனால இதை வந்து ரைபோசோம் இஸ் எ ரைபோசைம். அந்த சைம்ன்றது என்சைமை டினோட் பண்ணும். ஸோ இந்த ஆர்ஆர்என்ஏவா இருக்கதே வந்து எப்படி வந்து ஒரு புரோட்டீன் ஆக்ட் பண்ணுதுன்றத இங்க லைக் ஒரு சிக்னிஃபிகண்டா சொல்லலாம். தென் 5s RRNA வந்து ஸ்டெபிலைஸ் த லார்ஜர் சப்யூனிட். 18s RRNA ரெக்கக்னைஸ் த mRNA டியூரிங் யூகேரியாட்டிக் டிரான்ஸ்லேஷன் இனிஷியேஷன் பார்ட்ல வந்து யூகேரியாட்டிக் ஆர்கானிசத்துல வந்து இது mRNA வந்து கரெக்டா பைண்ட் ஆகுதா, அதோட சீக்வன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றது இந்த 18s RRNA-ஓட ஒர்க். தென் 20s RRNA catalyze the peptide formation in eukaryotes. ப்ரோகேரியட்ல சொன்ன மாதிரி இதுல வந்து 28 RRNA வந்து ரெண்டும் ஒரே 23s RRNA in prokaryote and 20s RRNA in eukaryote both do the similar works. ஆனா ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இந்த ஆர்என்ஏவோட சைஸ் வந்து அந்த ஆர்என்ஏவோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ். தென் மாலிகுலர் மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்ன்றது இதுக்கு ஒரு வீடியோ வச்சிருந்தேன், அது மொபைலில் ப்ளே ஆகலை, அதை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பேசிக்காக தெரியும் டிரான்ஸ்லேஷன் பற்றி. அதில் இருக்க 3 ஸ்டெப்ஸ் தான் வந்து இருந்தது: இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன். இனிஷியேஷன் அப்போ என்ன நடக்கும்னா, பெட்டர் அந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இருங்க, அதை ப்ளே பண்றேன். வீடியோ ப்ளே ஆகுதா?
ப்ளே ஆகுது. ஆனா சவுண்ட் கேட்கல. ஓகே. இந்த விசுவலைஸ் மட்டும் பாருங்க. தென் ஐ எக்ஸ்பிளைன். வாய்ஸ் கேக்குதா? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. வாய்ஸ் கேக்குதா? கேக்குது, கேக்குது. ஆ ஒரு நிமிஷம். ஒரு ஒரு சின்ன சஜஷன். எல்லாரும் கேக்குதா அது? ஹலோ. கேக்குது சொல்லுங்க. ஆ இப்போ ஜெனரலா என்ன நம்ம கிளாஸ் நடத்தும்போது, இந்த மாதிரி யாராவது கேக்குதா? ஸ்க்ரீன் தெரியுதா? அந்த மாரி கேட்டாங்கன்னா, நீங்க ஸ்க்ரீன்ல எல்லாருமே இப்ப ரியாக்ட் பண்றாங்க உனக்கு. எல்லாருமே தம்ஸ் அப் குடுக்குறாங்க. நீ ஃபுல் ஸ்க்ரீன்ல இருக்கிறதுனால அது உனக்கு தெரியல அங்க. பட் இந்த இது எல்லா கிளாஸ்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்படி யாராவது கேட்டாங்கன்னா, டூ ஆன் யுவர் மைக் அண்ட் ஜஸ்ட் சே தெரியுது, இல்ல அப்படின்னு. நீங்க இங்க ரியாக்ட் பண்றீங்க. அங்க உங்க ஹோஸ்ட்க்கு அது தெரியவே தெரியாது. மறுபடியும் ரியாக்ட் பண்றாய்ங்க. அதனால ஜஸ்ட் ஜஸ்ட் ஆன் யுவர் மைக் அண்ட் சே அவ்வளோதான். கேக்குது. வாய்ஸ் எல்லாம் கேக்குது. கன்டின்யூ பண்ணுங்க. தென் இப்ப இந்த ஹோல் ப்ராசஸ் தான் வந்து இந்த 3 ஸ்டெப்ல வந்து சொல்லியிருக்காங்க. இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன். இனிஷியேஷன்ல ஸ்டார்டிங் கோடான் தெரியும். ஏயுஜி. அது வந்து பேஸ்ட் ஆன் த ஆர்கானிசம். அது வந்து ரெண்டு அமினோ ஆசிடா கோட் பண்ணும். ஒன்று மெத்தியோனைனா கோட் பண்ணும், இன்னொன்று ஃபார்மல் மெத்தியோனைனா கோட் பண்ணும். பாக்டீரியால ஃபார்மல் மெத்தியோனைன், அதாவது மெத்தியோனைனோட அடிஷனல் ஒரு ஃபார்மல் குரூப் தான் வந்து ஃபார்மல் மெத்தியோனைன். அண்ட் யூகேரியட்ல நார்மலா இருக்க மெத்தியோனைன் வந்து கோட் பண்ணும். தென் ஸ்மால் சப்யூனிட் பைண்ட்ஸ் த எம்ஆர்என்ஏ. Initiated tRNA binds the start codon and larger subunit join next to the complete ribosome. இது வந்து எப்பயுமே வந்து ரெண்டு ரெண்டு சப்யூனிட்டும் அட்டாச்லே இருக்காது.
எப்போ வந்து எம்ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்கணுமோ அப்போதான் வந்து இந்த 2 சப்யூனிட்டும் வந்து பைண்ட் ஆகும். ஸோ இதுல வந்து முக்கியமா நீங்க அந்த வீடியோல நோட் பண்ணிருந்தீங்கன்னு தெரியல, ஸ்டார்டிங் கோடான் வந்து டைரக்டா பி சைட்ல வந்து பைண்ட் ஆயிருக்கும். அது ஏன்னு யாராச்சும் தெரியுமா? இப்ப இத கொஸ்டின் அப்படியே ஓப்பன்ல விடுறேன், அது பாருங்க. இப்ப யாருக்காச்சும் தெரிஞ்சா இல்ல ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதர்வைஸ் கண்டினியூ செஷன். ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் லேட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்க்குறோம்னா எலாங்கேஷன்ல வந்து பார்த்தோம்னா அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ என்டர்ஸ் த ஏ சைட், தென் பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் அட் அ பி சைட் ஆஃப் larger subunit, then ribosome translocate one codon empty tRNA exit via the E site. இப்போ அந்த ப்ராசஸ்ல பார்த்துருப்போம், பி சைட்ல ஒரு அமினோ ஆசிட் வச்சிருக்க ஒரு டிஆர்என்ஏ இருக்கும், தென் ஏ சைட்ல வந்து புதுசா ஒன்று வரும், தென் அதுக்கு இடையில வந்து ஒரு பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்லோகேட் ஆகி அந்த பி சைட்ல இருக்கிறது வந்து இ சைட் வழியாக எக்ஸிட் ஆயிரும். தென் இது அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். தென் டெர்மினேஷன் சைட் வரும்போது டெர்மினேஷன் கோடானா இருக்க அந்த யூஏஏ, யூஏஜி அண்ட் யூஜிஏ, இந்த 3 கோடான் வந்து எம்ஆர்என்ஏல இருக்கும்போது அதுக்கான ஸ்பெசிஃபிக்கா எந்த அமினோ ஆசிடும் வந்து அந்த டிஆர்என்ஏ வந்து ஹோல்டு பண்ணிட்டு வராது. ஸோ அந்த அமினோ ஆசிட் வந்து எம்டியா தான் இருக்கும். ஸோ அது டைரக்டா வந்து இப்போ எந்த அமினோ ஆசிட் நெக்ஸ்ட்டுமே இல்லைன்னா அது வந்து டிஸ்லோகேட் ஆகி அந்த புரோட்டீன் பாலிபெப்டைட் செயின் வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கப்புறம் புரோட்டீன் ஃபோல்டிங் அந்த ப்ராசஸ்லாம் நடந்து ஒரு கம்ப்ளீட் என்சைமாவோ இல்லை புரோட்டீனாவோ வந்து அது மாறிடும். அதுக்கப்புறம் இந்த ரிபோசோம்ஸ் வந்து டிசோசியேட் ஆயிட்டு அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். திரும்ப எப்போ வந்து இன்னொரு எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் நடக்கணுமோ அப்பைக்கு வந்து இந்த திரும்ப இந்த 2 ரைபோசோம் சப்யூனிட்ஸும் வந்து பைண்ட் ஆகி இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த மாலிகுலர் மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த இதில் இருக்க முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம்னா பெப்டைட் டிரான்ஸ்ஃபரேஸ் ஆக்டிவிட்டி யூகேரியட்லையும் அண்ட் ப்ரோகேரியட்லையும் இருக்க ஆல்ரெடி சொன்ன அந்த 23S rRNA அண்ட் 28S rRNA அது வந்து கேட்டலைட் தி பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் பிட்வீன் த அமினோ ஆசிட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது. இதில் இருக்க அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கணும்னா 2 அமினோ ஆசிட் இடையில இருக்க இங்கே வந்து கார்பாக்சில் குரூப், ஒரு அமினோ ஆசிடோட இருக்க கார்பாக்சில் குரூப், அதுக்கப்புறம் இன்னொரு அமினோ ஆசிட்ல இருக்க நைட்ரஜன் குரூப், அந்த அமைட் குரூப், இது 2க்கு இடையில தான் வந்து இந்த பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது இதுல ஃபார்ம் ஆகும்போது H2 வந்து லிபரேட் ஆயிரும். அதுல பாத்தீங்கன்னா கீழே இருக்க OH, இங்க இருக்க OH அண்ட் H வந்து ரிமூவ் ஆகி வாட்டரா ஃபார்ம் ஆயிரும். தென் இந்த சிக்கும் இந்த எண்ணுக்கு இடையில வந்து பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு அமினோ ஆசிட்க்கு இடையில வந்து பெப்டைட் செயின் வந்து கிரியேட் ஆகுது. இது புரிஞ்சா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து ரைபோசோம், அது வந்து ஒரு ரைபோசைம் ஆர்கனிலே வந்து ஒரு கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி பண்றதுக்கான கன்சிடரபிள் பாயிண்டா வந்து இதை சொல்றாங்க. தென் பாலி ரைபோசோம்ன்றது ஒரு கான்செப்ட். இப்போ வந்து இப்போ எம்ஆர்என்ஏ இருக்கு, அதுல வந்து ஒரு எம்ஆர்என்ஏ அண்ட் ஒரு ரைபோசோம் புரோட்டீன் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா தான் வந்து ஒரு புரோட்டீனோ ஒரு என்சைமோ வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பாடிக்கு வந்து ஹையர் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் அண்ட் என்சைம்ஸ் வந்து தேவைப்படுது.
ஸோ இதை மீட் அப் பண்றதுக்காக வந்து இந்த பாலிரைபோசோம்ன்ற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. இது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு எம்ஆர்என்ஏல வந்து மல்டிபிள் ரைபோசோம் சப்யூனிட் வந்து பைண்ட் ஆகி கண்டினியூஸா ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா வந்து சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த அமினோ ஆசிட் செயின்ஸ் வந்து. ஸோ இது மூலியமா வந்து ஃபாஸ்டரா வந்து நம்மளுக்கு தேவையான புரோட்டீனையோ இல்லை என்சைமையோ வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட். Multiple ribosome translate a single mRNA simultaneously, increasing the efficiency of protein synthesis and enabling rapid production of many copies of the same protein. இப்போ ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்ல எல்லாம் வந்து எரர்ஸ் வந்து வரும். லைக் எப்படி சொல்றது, அந்த ராங் பேஸ் பர்ஸ் பைண்ட் ஆகுறது, ரிமூவல் ஆகுறது, இதெல்லாம் வந்து அந்த மியூட்டேஷனை வந்து லீட் பண்ணும். டிரான்ஸ்லேஷன்ல வந்து எரர் வருமா? வரும் தானே எரர். ஓகே, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு எதுவும் மெக்கானிசம்ஸ் இருக்கா? ரைபோசோம் ப்ரிவென்ட் பண்றதுக்கா? அது ரைபோசோமை வச்சு ப்ரிவென்ட் பண்றதுக்கா? இல்ல, இப்ப புரோட்டீன் வந்து இப்ப டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த இதுல இருக்க இந்த எரரை, இந்த மிஸ்டேக்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கோ இல்ல ப்ரூஃப் ரீடிங் பண்றதுக்கோ எதுவும் இது இருக்கா, மெக்கானிசம் இருக்கா? வேற யாராச்சும் பதில் சொல்லுங்க. ஒரே ஆள் சொல்லுங்க. எரரை பொறுத்து சேஞ்ச் ஆகும் நினைக்கிறேன் மெக்கானிசம்ஸ்லாம். ஓகே, இப்ப ஒரு இது என்னன்னா, இப்ப ரெப்ளிகேஷன் நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. ஃபுல்லா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸோ இல்லை டிஎன்ஏ பாலிமரேஸோ வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணும். எதுவும் எங்கேயும் தப்பா இருக்கா, அதை போய் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணும். ஆனா இங்க பார்த்தோம்னா, ஒன்ஸ் த அமினோ ஆசிட் அட்டாச் ஆயிருச்சுன்னா அதை வந்து திரும்ப நம்மளால வந்து மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே டிஆர்என்ஏ அமினோ ஆசிட் டிரான்ஸ்ஃபரேஷன் வந்து ஒரு என்சைம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான அமினோ ஆசிட் வந்து அந்த டிஆர்என்ஏல பைண்ட் ஆகுதா, லைக் அந்த கேரி பண்ணிட்டு வர டிஆர்என்ஏல சரியான அமினோ ஆசிட் பைண்ட் ஆயிருக்கான்றத செக் பண்றது இந்த டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்ற என்சைம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ட் ஆகிற ப்ரூஃப் ரீடிங் மெக்கானிசம். ஒன்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு, அமினோ ஆசிட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின், இப்போ புரோட்டீன் இந்த டிரான்ஸ்லேஷன்ல வர மிஸ்டேக்ஸ் வந்து ஹையர் காசு, அதாவது இல்னஸை காசு பண்ணுமா, இல்லை டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெப்ளிகேஷன்ல வர எரர்ஸ் வந்து அதிக காசு கிரியேட் பண்ணுமா? மேபி ரெப்ளிகேஷனா வேணும். கரெக்ட் தான். ஏன்னு எதுவும் ஐடியா இருக்கா? இந்த ஒவ்வொரு ப்ராசஸ் முடியறப்பையும் ப்ரூஃப் ரீடிங் நடக்கும். சப்போஸ் அதுல மேபி ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா ஓகே தான். ஆஹாட்டு ரெப்ளிகேஷனுங்கிறப்ப அது சடனா நிறைய காப்பீஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இதே மாதிரி சிமிலர் கான்செப்ட் தான். இப்போ வந்து இந்த அமினோ ஆசிட் செயின் வந்து ஒரு புரோட்டீனை கோட் பண்ணும். இப்போ அந்த புரோட்டீன் வந்து
மிஸ்டேக்கா இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் வந்து இல்லைன்னா அவர் மெக்கானிசமே வந்து அந்த புரோட்டீனை வந்து டீநேச்சர் பண்ணிடும். ஆர் அந்த பெப்டைட் செயினை வந்து அப்படியே லைக் அந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் இதனால எந்த யூஸ் இல்லைன்னா அதை வந்து டீக்ரேட் பண்ணி திரும்ப அந்த அமினோ ஆசிட் வந்து வேற ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை வேற எசென்சியலா பாடி லைக் செல்லுல இருக்க வேற எசென்சியல் ப்ராசஸ்க்கு வந்து அது யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல மற்றபடி பார்த்தோம்னா அந்த ரெப்ளிகேஷன்லயோ டிரான்ஸ்கிரிப்ஷன்லயோ பார்த்தோம்னா அங்க வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலா தான் நம்ம அந்த பேஸ் பேஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அங்க மியூட்டேஷன் ஆகும்போது அது வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த புரோட்டீன் வந்து இப்போ இது தப்பா இருக்குன்னா இமிடியேட்டா அந்த ப்ராசஸ்ல அது டீநேச்சர் ஆகி முடிஞ்சிடும். பட் அது டிஎன்ஏலயோ ஆர்என்ஏல இருக்கும்போது அது திரும்ப திரும்ப வந்து அது எக்ஸ்பிரஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால வந்து அந்த அது மற்ற ரெண்டுலையும் வந்து ஹையர் காசு வந்து கிரியேட் ஆகும் கம்பேரிட்டிவ் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஸ்லைடு வந்து நெக்ஸ்ட் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் என்னவா இருக்கும்னு ஐடியா இருக்கா? கரெக்டு. இதை பற்றி தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸு. ஸோ ரைபோசோம் பயோஜெனிசிஸ் இது வந்து ஒரு பெரிய டாபிக். இதை வந்து சும்மா 5 சின்ன பாயிண்டா இது பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து 5 மேஜர் ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. கம்பேரிட்டிவா பார்க்கும்போது யூகேரியாட்ல வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். தென் தி ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம் கிரியேஷன். ஸோ இதுல வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கும். அதுல வந்து என்னன்னா ஆர்ஆர்என்ஏவை கோட் பண்ற ஜெனடிக் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா ஆர்என்ஏ பாலிமரைஸ், அதாவது டிஃப்ரெண்ட் பாலிமரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்ஆர்என்ஏ வந்து கோட் பண்ணும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆர்என்ஏ பாலிமரைஸ் 1 வந்து 45S ப்ரீ ஆர்என்ஏ வந்து கோட் பண்ணும். ப்ரீ ஆர்என்ஏ ப்ரீகசர் ஆர்என்ஏ. தென் பாலிமரைஸ் 3 வந்து 5S ஆர்ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும். தென் பாலிமரைஸ் 2 வந்து எம்ஆர்என்ஏஸ் என்கோடிங் த ரைபோசோமல் ப்ரோட்டீன்ஸ். இந்த அசோசியேட் ஆயிருக்க ப்ரோட்டீன்ஸை வந்து கோட் பண்றதுக்கான டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆர்என்ஏ பாலிமரைஸ் 2 வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா ப்ராசஸிங் ஆஃப் ப்ரீ ஆர்ஆர்என்ஏ. இப்போ ஆல்ரெடி சொன்ன அந்த 45S ப்ரீகர்சரை வந்து சம் மாடிஃபிகேஷன் நடக்கும். அதை எது கேரி அவுட் பண்ணா ஸ்மால் நியூக்ளியோலார் ஆர்என்ஏ அதான் வந்து இந்த ப்ராசஸை வந்து கேரி அவுட் பண்ணும். இதை வந்து அசம்பிள் இன்டு ஸ்மால் நியூக்ளியர் ரிபோ நியூக்ளியோ ப்ரோட்டீன்ஸா வந்து ஃபார்ம் பண்ணும். அது எப்படின்னா இந்த 45S ப்ரீகர்சர் ஆர்ஆர்என்ஏ வந்து 18S ஆர்ஆர்என்ஏவாகவும் 5.S ஆர்ஆர்என்ஏவாகவும் 28S ஆர்ஆர்என்ஏவாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ப்ராசஸிங் ஆஃப் ப்ரீ ஆர்ஆர்என்ஏ. இதுக்கப்புறம் ரைபோசோமல் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். இப்போ ஆண்ட்ரூ கேட்ட மாதிரி இதுக்கான புரோட்டீனை வந்து எப்படி சிந்தசிஸ் நடக்கும்னா இந்த ரைபோசோமல் புரோட்டீன் வந்து ஜீன்ஸ்ல இருந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். எங்கன்னா நியூக்ளியஸ்ல, அதாவது யூகேரியட் ஆர்கானிசத்துல நியூக்ளியஸ்ல வந்து இதுக்கான ஜீன்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்என்ஏ வந்து எக்ஸ்போர்ட்டட் இன்டு சைட்டோபிளாசம். இதுல டிரான்ஸ்கிரைப் ஆன எம்ஆர்என்ஏ வந்து சைட்டோபிளாசத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் த்ரூ நியூக்ளியோபோர்ஸ். தென் அங்க வந்து என்ன நடக்கும்னா அங்க இருக்க ஃப்ரீ ரைபோசோம்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ ரைபோசோம்ஸ் தான் வந்து இந்த எம்ஆர்என்ஏ வந்து புரோட்டீனா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்படி புரோட்டீன் ஆக்குன இந்த டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நியூக்ளியஸ்குள்ள வந்து அந்த ரைபோசோமுக்கான புரோட்டீனும் அந்த எம்ஆர்ஆர்என்ஏ வந்து திரும்ப டிரான்ஸ்லோகேட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ். இது கொஞ்சம் மாற்றி சொன்ன மாதிரி இருக்கும்.
திரும்ப சொல்றேன், ரைபோசோமல் புரோட்டீன் வந்து நியூக்ளியஸ்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அதோட எம்ஆர்என்ஏ வந்து சைட்டோபிளாசத்துல எக்ஸ்போர்ட் ஆகும். அங்க இருக்க சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோம் வந்து இதை வந்து புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணும். ஸோ இந்த புரோட்டீன்ஸ் வந்து பேக் டு நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியோலஸ் த்ரூ நியூக்ளியோபோர்ஸ், அந்த திரும்ப நியூக்ளியஸ்குள்ள இந்த கண்டென்ட்லாம் உள்ள போய் அங்க வந்து அசம்பிளி ப்ராசஸ் நடக்கும். 4th ஸ்டெப் வந்து அசம்பிளி. More than 200 assembly factors help to fold rRNA correctly and quality control ப்ராசஸ்லாம் வந்து இந்த அசம்பிளி ப்ராசஸ்ல நடக்கும். அந்த மெச்சூர் ஆகும்போது எல்லா மோஸ்ட்லி வந்து இந்த அசம்பிளி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஃபைனல் ரிபோசோம் புரோட்டீன் வந்து பிளேஸ் ஆயிருக்காது. தென் 5th ஸ்டெப் வந்து எக்ஸ்போர்ட்டு. திரும்ப வந்து அந்த உள்ள மெச்சூர் ஆகி அசம்பிள் ஆன இந்த ரைபோசோம் சப்யூனிட்ஸ்லாம் வந்து சைட்டோபிளாஸ்மாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். லைக் இண்டிவிஜுவலாக தான் செப்பரேட்டாக தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். லைக் 40S சப்யூனிட் அண்ட் 60S சப்யூனிட் ரெண்டு சேர்ந்து 80S காம்ப்ளெக்ஸாக வந்து எப்போ எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் நடக்கணுமோ அப்போ வந்து அட்டாச் ஆகும். தென் எப்போ ஸ்டார்ட் ஆகி மெச்சூர் ஆகி ஃபுல்லாக முடியுதோ அதுக்கப்புறம் இருக்க ரிமைனிங் எல்லா அசம்பிளி ஃபேக்டர்ஸும் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அப்போக்கி பார்க்கும்போது பியூரா வந்து அந்த எம்ஆர்என்ஏ அண்டு ரைபோசோமல் புரோட்டீன்ஸ் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கும்போது இந்த ரைபோசோம் சப்யூனிட்ஸை வந்து டார்கெட் சைட்டா வச்சு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இருக்கு. Streptomycin binds to the 30S subunit and cause the misreading of mRNA. ஸோ இதனால வந்து கொலாப்ஸ் நடக்கும். ஸோ அதை வச்சு அந்த ஆர்கானிசம் வந்து ப்ரிவெண்ட் ஆகும், லைக் கில் பண்ணுறதோ அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதோ. ஸோ நெக்ஸ்ட் டெட்ராசைக்ளின் ப்ரிவென்ட்ஸ் த அமினோ ஆசிட் tRNA பைண்டிங் டு த ஏ சைட். ஏ சைட்ல வந்து அமினோ ஆசிட் tRNA வந்து பைண்ட் ஆகிறத வந்து இந்த டெட்ராசைக்ளின் வந்து ஸ்டாப் பண்ணும். தென் இன்ஹிபிட் குளோரோஃபெனிகால் வந்து பெப்டைட் டிரான்ஸ்ஃபரேஷன், அந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிற சைட்டை வந்து ஆக்டிவிட்டியை வந்து இன்ஹிபிட் பண்ணி அந்த பெப்டைட் பாண்டை வந்து ஃபார்ம் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணும். தென் எரித்ரோமைசின் பிளாக்ஸ் த பெப்டைட் எக்ஸிட் த்ரூ 50S சப்யூனிட். எரித்ரோமைசின் வந்து எக்ஸிட்டை வந்து பிளாக் பண்ற மூலியமா வேற இப்போ உள்ளே வந்து அந்த tRNA-எல்லாம் சேர சேர அந்த செல் அந்த ஆர்கனல் வந்து கொலாப்ஸ் ஆகி டேமேஜ் ஆகும். ஸோ இதை வச்சு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. தென் இப்போ இந்த 16S rRNA சீக்வன்ஸிங்கிறது ஒரு வாஸ்ட் அண்ட் எப்படி சொல்றது, அது வந்து ஒரு முக்கியமான மெத்தடு. எதுக்காக வந்து இந்த 16S rRNA சீக்வன்சிங் வந்து யூஸ் பண்றாங்கன்னு ஐடியா இருக்கா? ஓகே, நானே சொல்றேன். இது வந்து ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்ட் ஃபார் த பாக்டீரியல் அண்ட் ஆர்கியல் ஐடென்டிஃபிகேஷன். எதுக்காக வந்து இந்த 16S rRNA ஜீனை வந்து நம்ம செலக்ட் பண்றோம்னா, இந்த 16S rRNA எல்லா ப்ரோகேரியாட்லயும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எசென்சியல் ஜீன் எவால்வ் ஸ்லோலி. இந்த ஜீன் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் எவால்வ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால வந்து மியூட்டேஷனுக்கான ரேட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கன்சர்வ்டு ரீஜியன்ஸ் அலோவ்ஸ் த யூனிவர்சல் பிசிஆர். பிசிஆர் பண்ணும்போது அதுக்கான ப்ரைமர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ப்ரைமர்ஸ்னா அந்த முன்னாடி இருக்க அந்த ஸ்மால் நியூக்ளியோடைடு வந்து ஒரு OH குரூப் வந்து தரும், அதை வந்து ப்ரைமர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ரைமர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு ஆர்கானிசம் ஒவ்வொரு ஜீனுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஆனா இந்த ஜீன் இப்ப இந்த சீக்வன்ஸை எடுக்கும்போது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சேமான ப்ரைமர்ஸ் ஆட் பண்ணாலே இது ஒர்க் ஆகிற மாதிரி இதோட ஜீன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும்.
ஸோ இதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் செலவு வராது. ஸோ இது வந்து ஈஸி டு ஃபைண்டு. ஸோ அதனால சிஸ்னஸ் ஆர்ஆர்என்ஏ வந்து யூஸ் பண்றாங்க மோஸ்ட்லி. தென் இதுக்கப்புறம் ஹைப்பர் வேரியபிள் ரீஜியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் வேரியபிள் ரீஜியன்ஸ்னா ஸ்பீசிஸ்க்கும் ஸ்பீசிஸ்க்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கும். லைக் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு பிட்வீன்ல இருக்க சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து இந்த ஹைப்பர் வேரியபிள் ரீஜியன்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ற மூலியமா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து வேரியபிள் 1 to 9 இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சோடனே அந்த ஆர்என்ஏ இருக்குங்களா, லைக் இன்ட்ரான் எக்ஸான் அது மாதிரி இதுல கன்சர்வ்ட் ரீஜியன் வேரியபிள் ரீஜியன் கன்சர்வ்ட் ரீஜியன் வேரியபிள் ரீஜியன் இப்படி சீக்வன்ஸா இருக்கும். ஸோ இதுல பர்டிகுலரா நம்ம வேரியபிள் ரீஜியன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது அதை சீக்வன்ஸ் பண்றப்ப ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் லைக் ஒரே ஜீனஸ் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துல வந்து அதோட சேஞ்சஸ் வந்து நம்ம நோட் பண்ணலாம். தென் இதோட ஐடியல் சைஸ் ஆல்சோ வந்து ஒரு ரீசன் இதை யூஸ் பண்றதுக்கு. லாங் எனஃப் டு கேரி த இன்ஃபர்மேஷன், ரொம்ப அதாவது இன்ஃபர்மேஷனை கேரி பண்ற அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும். அதே சமயம் அந்த லென்த் வந்து நம்ம பிசிஆர் பண்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எவால்யூஷனரியா வந்து இந்த இது வந்து எல்லா லைக் ஆர்கியாலே இருக்கும், ப்ரோகேரியட்ல இருக்கும். ஸோ அதுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து இதுல ஃபைண்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து அன்கல்ச்சரபிள் பாக்டீரியாவுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நீடு வந்து அதோட ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும்தான். ஸோ அதை வச்சு அதை கல்ச்சரே பண்ண முடியலனாலும் டைரக்டா வந்து அதை சாயில்லையோ இல்லை வாட்டர்லயோ இருந்துச்சுன்னா அதை டைரக்டா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப க்ளோஸா இருந்துச்சுன்னா, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆர்கானிசமா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அந்த ஆர்என்ஏ சீக்வன்ஸ் வந்து சிமிலரா இருக்கும். அண்ட் ஒரே ஆர்கானிசத்துல சான்சஸ் இருக்கு, அதாவது ஒரே ஆர்கானிசத்துல டிஃப்ரெண்ட் ஆர்ஆர்என்ஏ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் ஒரு நியூக்ளியோடைடோ 2 நியூக்ளியோடைடோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறாங்க. தென் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து மல்டி லோக்கஸ் சீக்வன்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ஹோல் ஜீனோம் சீக்வன்ஸ் அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். ஆனா இதோட ப்ராசஸ் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட் மெத்தட். தென் அவ்வளோதான், இதோட கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிடலாம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லைண்ணா. ஓகே, then question session start பண்ணலாம். The catalytic center responsible for peptide bond formation in prokaryote ribosomes. Like எந்த சீக்வன்ஸ் வந்து இந்த catalytic peptide bond formation வந்து ஹெல்ப் பண்ணுது? அந்த ஸ்டார்டிங்ல சொன்னாங்க சார்ட் எப்படி அது ஃபார்ம் ஆயிருக்குன்ற அந்த இதுல வந்து அதோட ரீசன்ஸ் எல்லாமே இருக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம். அட்லீஸ்ட் ஆச்சு கெஸ்னாலும் பண்ணுங்க. அண்ணா ஆப்ஷன் பி. கரெக்டா? அந்த 23S RRNA தான் வந்து பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு கேட்டலைட் பண்ற ஒரு சீக்வன்ஸ். Then ribosome is classified as a ribozyme because இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆப்ஷன் சியா? கரெக்ட். Which ribosomal site first accept an incoming amino acid tRNA? ஆப்ஷன் பி வினேஷ். கரெக்ட்.
Then which is the following is present in the large subunit of bacterial ribosome? Correct. இது இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்க கொஸ்டின், அந்த ஸ்லைட்ல இருக்க பத்தி தான் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கொடுத்துருக்கான். ஸோ ஸ்லைடை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடுவான். Then which component performs the first proofreading step before translation begins? இதுக்காக தான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். Option C, no. Correct. Then which molecule supplies the energy for peptide 1 formation? இதை வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு பிரேக் டவுன் அப்போ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம எனர்ஜி வந்து இன்புட் கொடுக்கணும். இது வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு அமினோ ஆசிட் வந்து செயினில் பாண்ட் ஆகிறதுக்கும் செயின் ஆகிறதுக்கும் நம்ம வந்து எனர்ஜி தரணும். ஸோ அந்த எனர்ஜி வந்து ஹையாக தேவைப்படும். அந்த இதுக்கு வந்து செல்லுலார் எனர்ஜி, அந்த அதர் எனர்ஜி கரன்சிஸ், அதாவது ஏடிபி, ஜிடிபி, என்ஏடிஹெச் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா செல்ஸ் வந்து இன்னும் நிறையா ஒர்க் பண்ணணும் அந்த எனர்ஜியை வந்து டிரைவ் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன ஆகுதுன்னா, இப்போ எம்டி டிஆர்என்ஏ அண்ட் சார்ஜ் டிஆர்என்ஏன்னு இருக்கு. அதாவது சொல்லணும்னா இப்போ எம்டி டிஆர்என்ல வந்து அமினோ ஆசிட் இருக்காது, சார்ஜ் டிஆர்என்ல ஏதாச்சும் ஒரு அமினோ ஆசிட் அந்த டிஆர்என்ஏவோட பைண்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு பைண்டிங் அப்ப இதுக்கு இடையில வந்து ஒரு எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுல, இதுல வந்து இந்த ஹை எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த எனர்ஜி இதுல பிரேக் ஆகி அந்த இதுக்கு வந்து இந்த லைக் இந்த இதுல இருக்க எனர்ஜி வந்து இன்டைரக்ட் இந்த இடத்துல பிரேக் ஆகி இதுல அட்டாச் ஆகுறதுக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து அப்படியே சப்ஸ்டியூட் ஆயிருது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஹை எனர்ஜி எஸ்டர் பாண்ட் பிட்வீன் த அமினோ ஆசிட் அண்ட் டிஆர்என்ஏ, அதான் ஆன்சரு. தென் விச் ஆன்டிபயோட்டிக் இன்ஹிபிட் த பெப்டைட் டிரான்ஸ்ஃபரேஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் பாக்டீரியல் ரிபோசோம்? Option C. Correct. A mutation is the 23S RNA would most directly affect Peptide bond formation when is option C. Correct. அவ்வளோதான். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இந்த இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க, எந்தெந்த ஆர்கானிசத்துல எந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு. தென் இதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்கா? No doubts, no. இது வந்து ஜஸ்ட் எக்ஸிஸ்ட்